உங்கள் வழக்கப்படி மணமகனும் மணமகளும் திருமணத்திற்கு முன்பு சந்திக்க கூடாதல்லவா? பிறகு இளவரசி என்னை பார்த்து பேச வேண்டும் என்பது எதற்காக? தங்களுடன் தனிமையில் அல்ல, அனைவர் முன்பாகத்தான் பேச விரும்புகிறாள். இருவருக்கும் இடையில் திரை போடப்பட்டிருக்கும். எடுத்துக்கொள்ளுங்கள். முன்பு இந்த பானத்தை பருகுங்கள். தங்களின் விருந்தோம்பலை யாம் மெச்சுகின்றோம். திருமணத்திற்கு முன்பாக நீர் கூட அருந்துவதில்லை. அமரக்கூடாது என்று ஒன்றுமில்லையே. அப்படியென்றால் ராஜகுமாரி ஜோதா, அதான் என்னுடைய வருங்கால வேகம், என்னை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரா? வருங்கால கணவரை சந்திக்கும் முழு உரிமையும் அவருக்கு இருக்கிறது. கண்டிப்பாக நான் அவர்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி ஷைன்ஷா, மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. சரி, கூறுங்கள், அவர்களை எப்பொழுது நான் சந்திக்க வேண்டும்? இப்பொழுது. ஆனால் அது தாங்கள் விருப்பப்பட்டால். பெரியம்மா, புறப்படுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். தாங்கள் என்னை சந்திக்க வேண்டும் என்று கூறியிருந்தீர்களா? சரி, கூறுங்கள். நிக்காவிற்கு முன்பாக தாங்கள் என்னிடம் என்ன பேச நினைக்கிறீர்கள்? திருமணத்திற்கு முன்பு நான் தங்களுக்கு 2 நிபந்தனைகளை கூற விரும்புகிறேன். முதலாவது, திருமணத்திற்கு பின்பு நான் என் மதத்தை மாற்றிக்கொள்ள மாட்டேன். பிறகு இரண்டாவது, என்னோடு எனது கிருஷ்ணனும் ஆக்ராவிற்கு வருவார். அங்கு சாஸ்திரப்படி அவரை பிரதிஷ்டை செய்வேன். அதோடு என் கிருஷ்ணனுக்கு கோவிலும் எழுப்பப்படும். கடவுளே, ஜோதாவின் எண்ணம் நிறைவேற வேண்டும். ஜலால் இந்த திருமணம் வேண்டாம் என்று கூற வேண்டும். தங்களின் நிபந்தனைகள் மிகவும் பெரியதுதான். ஆனால் இந்துஸ்தானின் சக்கரவர்த்தியால் நிறைவேற்ற முடியாத நிபந்தனை அல்ல இது. நான் தங்களின் நிபந்தனைகளை ஒப்புக்கொள்கிறேன். நான் தங்களது நிபந்தனைகளுக்கு சம்மதிக்கிறேன்.
ஜோதா, உன்னை போன்ற ஒரு பெண் என் தங்கையாக இருப்பதை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். ஜோதா, நீ செய்த வேலையால் நாங்கள் தலைநிமிர்ந்து விட்டோம். நீ ஜலாலை சந்திக்க அனுமதி கேட்டபோது நான் பதற்றம் அடைந்தது உண்மைதான். ஆனால் நீ ஜலாலுடன் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்ததை பார்த்தபோது உனது எதிர்காலத்தை பற்றிய கவலை முழுமையாக நீங்கியது. நல்ல காரியம் செய்தாய் மகளே. நீ உன் மதத்திற்கும் சம்பிரதாயத்திற்கும் நல்ல மதிப்பளித்திருக்கிறாய். உன்னை பார்த்து நான் கர்வம் கொள்கிறேன். ஜலால் இவளுடைய நிபந்தனைகளை ஏற்ற விதத்தை பார்த்தால் அவர் நம்முடைய ஜோதாவை மகிழ்ச்சியாக வைத்திருப்பார் என்றே தோன்றுகிறது. மிகுந்த கௌரவத்தையும் மரியாதையும் தர நினைக்கின்றார். நீ ஜெயித்து விட்டாய் ஜோதா, ஜெயித்து விட்டாய். நான் தந்தையிடம் எவ்வாறு கூறுவது? உண்மையில் ஜோதா வெற்றி பெறவில்லை, தோற்றுவிட்டாள். ஜோதா தோற்றுவிட்டாள். இனி என்னிடம் இதிலிருந்து தப்ப எந்த வழியும் இல்லை. அழாதீர்கள் ராஜகுமாரி. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் எப்பொழுதும் தங்களுடனே இருப்பேன். தாங்கள் எங்கு சென்றாலும் நான் உங்களுடனே வருவேன். நானும் தங்களுடன் உங்கள் புகுந்த வீட்டிற்கு வருகிறேன். வேண்டாம், தெரிந்தே நான் உன்னை நரகத்தில் தள்ளுவதற்கு விரும்பவில்லை. நான் அன்றே காளி கோவில் வாசலில் சாம்பலாகி போயிருப்பேன். ஆனால் தாங்கள் தான் என் உயிரை காப்பாற்றினீர்கள். நான் உயிரோடு இருப்பதே நீங்கள் இட்ட பிச்சைதான். தங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் உங்களை விட்டு நான் பிரிந்து செல்லவே மாட்டேன். இந்த மோதிபாய் எப்பொழுதும் தங்களுடன் இருப்பாள் ஜோதா. ஜலால், ஜலால், நீ இது போன்ற நிபந்தனைகளை ஏன் ஏற்றுக்கொண்டாய் என்றுதான் எனக்கு விளங்கவில்லை. ஜோதா கோரிய நிபந்தனைகள் எல்லாம் நம் மதத்திற்கு எதிரானது. ஜலால், நீ எவ்வாறு நம்முடைய அரசவையில் கோயில் கட்டுவதற்கு சம்மதித்தாய்? ஏன் ஜலால்? நிராகரித்திருக்கலாம் அல்லவா? நான் ஒரு ஷஹன்ஷா பெரியம்மா. யாரிடமும் கேட்காமல் முடிவெடுக்கும் உரிமை எனக்கு இருக்கிறது. இருந்தாலும் நான் தங்களிடம் கேட்டதற்கான காரணத்தை கூறுகிறேன், கேளுங்கள். நான் மட்டும் அந்த நிபந்தனைகளை நிராகரித்திருந்தால் நான் ஷஹன்ஷாவாக இருந்திருக்க முடியாது, சந்தர்ப்பவாதியாக இருப்பேன். ஜலால், நீ பெரியம்மா, நான் மட்டும் அவளது நிபந்தனைகளை நிராகரித்திருந்தால் அந்த ஜோதா ஜெயித்திருப்பாள். அவள் எதற்காக இப்படி கூறினாள் என்றால் நான் எவ்வாறாவது இந்த திருமணத்தை நிராகரிக்க வேண்டும் என்றுதான். அது மட்டுமல்லாமல் அவள் கேட்டதை என்னால் எப்படி கொடுக்காமல் இருக்க முடியும், கூறுங்கள். பெரியம்மா, நான் மட்டும் ஜோதாவை வேண்டாம் என்று கூறியிருந்தால் இந்த ஹிந்துஸ்தானே என்னை பார்த்து கேலி செய்திருக்கும். இவரெல்லாம் ஒரு ஷஹன்ஷாவா என்று கேட்டிருப்பார்கள். உதவியற்ற ராஜகுமாரியின் கோரிக்கையை கூட நிறைவேற்ற முடியாதவன் என்று கூறியிருப்பார்கள். ராஜகுமாரி ஜோதா நிபந்தனை என்ற பெயரில் என்னிடம் யாசகம் பெற்றிருக்கிறார்கள் பெரியம்மா. நான் மட்டும் யாசகம் தராமல் போயிருந்தால் அது நம் முன்னோர்களான தெமூர்ஷ்கும் செங்கிஸ்கானுக்கும் அவமானம் அல்லவா பெரியம்மா? ஜோதா என்னை அங்கு அழைத்தது என் தரத்தை குறைப்பதற்காக. ஆனால் நான் அனைத்திற்கும் ஒப்புக்கொண்டு அனைவரையும் விட நான் பெரியவன் என்று நிரூபித்தேன். என்னால் நீ கூறுவதை புரிந்து கொள்ள முடிகிறது. இருப்பினும் இதுநாள் வரை நம் அந்தப்புறத்திற்கு வந்த எந்த பேகமானாலும் சரி, இங்கு வந்த பிறகு நம் மதத்திற்கு மாற வேண்டும். இதுதானே இங்குள்ள சட்டம். நான் கூறும் ஒவ்வொரு வார்த்தைகளும் புதிய சட்டமாகிவிடும் பெரியம்மா. ராஜகுமாரி ஜோதா எந்த மதத்தை சார்ந்தவளாக இருக்கட்டும்,
எனது வேகமான பிறகு நான் சிறு சிறு செய்கைகளை செய்தாலே போதும். அவள் அதன்படி நடக்க வேண்டும். பெரியம்மா, ஜோதாவுடன் நான் நடந்து கொள்ளப் போவது எப்படி இருக்கும் என்றால் அது இதுவரை எனது வேகங்களுடன் நான் இருந்ததை விட வேறுபட்டு இருக்கும். உங்களின் சமையலை பார்த்து மாப்பிள்ளை வீட்டார் மயங்கி விழ வேண்டும். அதே போன்று எந்த சமையலிலும் எந்த குறைவும் இருக்கக்கூடாது. இது நமது ஜோதாவின் திருமணம். சுஜாமல், என்னுடன் அந்த பக்கம் வா. சமையல் வேலைக்கு எதற்காக வந்தாய்? என் தங்கை ஜோதாவின் திருமணத்தில் நான் எந்த வேலையும் செய்வேன். இப்படி வெட்கம் இல்லாமல் இப்படி ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறாய். எந்த அன்பை பற்றி பேசுகிறாய்? உன் உதவி எல்லாம் போதும். அதனால்தான் நாங்கள் இன்று வேதனையில் இருக்கிறோம். சூரியபான் உயிரோடு இருந்திருந்தா ஜோதாவின் திருமணம் மார்பனும் பொறுத்துக் கொள்ள மாட்டான். ஜோதாவிற்கும் இது பிடிக்காது. நீ ஒரு நம்பிக்கையை முறித்தவன், ராஜ துரோகி. உன்னை யாரும் இங்கு விரும்ப மாட்டார்கள். நீ இங்கிருந்து சென்று விடு. ஆனால் பாட்டி, நான் சொல்வது என்னை எவ்வாறு அழைக்காது. உன்னுடன் எனக்கு எந்த உறவும் இல்லை. சரியாகத்தான் கூறினீர்கள் பாட்டி. எவன் தனது தங்கையின் சந்தோஷத்தை பறித்தானோ அவனோடு யார் உறவு கொள்வார்கள்? நான் ஒத்துக்கொள்கிறேன். நான் ஆமீரின் ராஜ குடும்பத்திற்கு துரோகம் இழைத்தவன். என் மனதில் இருக்கும் வலி, அந்த வலியின் வேதனையை நான் மட்டுமே அறிவேன். தங்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஒருவன் வரப்போகும் மைத்துனனின் மரணத்திற்கு காரணமாகும் போது, ஒரு சகோதரன் தன் தங்கைக்கு கொடுத்த வாக்கின்படி நடக்காத போது, அவன் தன்னுடைய பாட்டிக்கு பேரன் என்று எவ்வாறு சொல்லிக் கொள்ள முடியும்? எப்பொழுதும் உன்னை காப்பேன் என்று தங்கைக்கு வாக்களித்தேன். ஆனால் அவ்வாறு நடந்து கொள்ள முடியவில்லை. உன்னுடைய திருமணத்தின் போது பூக்களை நிரப்புவேன் என்றேன். அதோடு அவளுடைய பல்லக்கை சுமப்பேன் என்று அவளுக்கு கொடுத்த ஒரு வாக்கையும் காப்பாற்றாத போது, அந்த அண்ணன் தன் தங்கைக்கு அண்ணன் என்ற உரிமையை இழக்கிறான். அது மட்டுமல்லாமல் உங்களிடம் இருக்கும் உரிமையையும் இழந்துவிட்டேன். என்னால் செய்ய முடிவதெல்லாம் உங்களிடம் மன்னிப்பு கேட்பது மட்டும்தான். என்னுடைய தங்கையின் திருமணத்தை பார்ப்பதற்கு அனுமதியுங்கள். அத்தே, மைனாவதி, அவள் வருவதற்குள் சென்று விடு. உடனே இங்கிருந்து செல். சென்று வா சுஜாமல், செல். அக்கா, எனக்கு தெரியும் உங்கள் திருமணம் தாங்கள் எதிர்பார்த்தபடியோ இல்லை நாங்கள் நினைத்தவாறோ நடக்கவில்லை என்று தெரியும். தங்கள் திருமணம் இவ்வாறுதான் நடைபெறும் என்று தாங்கள் சிறிதும் நினைத்திருக்க மாட்டீர்கள். தங்களுக்கு இதில் மகிழ்ச்சி இல்லை என்பதை அறிவேன். ஆனால் அக்கா, தங்களது முகத்தில் மகிழ்ச்சியை வர வைப்பதற்கு நான் என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். இது போன்ற தருணங்களில்
ஒரு மணமகளுக்கு வேண்டிய மகிழ்ச்சி அனைத்தையும் தங்களுக்கு கொண்டு வர நான் முயற்சி செய்வேன். தங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? சிறு வயதில் நாம் இருவரும் பொம்மை கல்யாணம் செய்து விளையாடுவோமே. बचपन साथ में खेल्या कूद्या देखियो साथ संसार पूजे அக்கா, தாங்கள் சிரித்தால்தான் மிகவும் அழகாக இருப்பீர்கள். ஆதலால் அழ வேண்டாம். உங்கள் கண்ணீரை துடையுங்கள். திருமணத்தின் போது மணமகளின் கண்களில் கண்ணீர் அவளை இன்னும் அழகாக காட்டும். புரிந்ததா? எல்லோரும் நடனமாடுங்கள். இது உனது அக்காவின் திருமணம் அல்லவா? சரியாக கூறினீர்கள். மனதில் எவ்வளவு துன்பம் நிறைந்திருந்தாலும் உதட்டில் புன்னகை பூக்க வேண்டுமென்றால் அது உண்மையான வீரப்பெண்ணால் மட்டுமே முடியும் ஜோதா. திருமணத்தின் போது பிறந்த வீட்டை விட்டு மணப்பெண் தாயை அழ வைப்பாள். நீயோ அழ வைப்பது மட்டுமல்லாமல் எங்கள் அனைவரையும் உனக்கு கடமைப்பட்டிருக்கும்படி செய்துவிட்டு செல்கிறாய். बापू सारे प्यारे बन्नो, मासा की दुलारी बन्नो,
बापू सा